வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி தோரிமான் மதுரை. இது தோரிமானில் இருக்குது. சவுண்டு கொஞ்சம் பஸ்ஸு இதெல்லாம் போகிற சவுண்டு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்னால் சக்ஸஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். அது தமிழில் வெற்றி நண்பன். இப்போ நம்ம இன்றைக்கி கிளாஸ் பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டி, அதாவது இந்திய அரசியலமைப்பு. நம்ம அரசியல் ஓட்டு போட்டு மக்கள் நம்ம ஓட்டு போட்டு அரசியல்வாதிகள் ஆள்றாங்க. அப்போ நம்ம அந்த அரசியலமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. சிலபஸ் அவுட்லைன் நம்ம குரூப் 4 குரூப் 2 இது ரெண்டுத்துக்குமே இந்த சிலபஸ் தான் வரும். குரூப் 1க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். டிஎன்பிஎஸ்சியோட பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு கிளாஸ் மாதிரி தான். இந்த அகாடமி டிஎன்பிஎஸ்சிக்கு எடுக்கிறாங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த 4 இதுக்கு எடுக்கிறாங்க. அட்மிஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஜனவரி 5ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் வரும். ஸோ இப்போ நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம். இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு. நம்மளுக்கு நம்ம வீட்டிலே சில ரூல்ஸ் இருக்கும். நம்மளுக்கு நீ இத்தனை மணிக்கு போனால் இத்தனை மணிக்குள்ளே வீட்டுக்கு வரணும், ஸ்கூல் படிச்சிருந்தீங்கன்னா இத்தனை மணிக்கு நீ காலேஜுக்கு வரணும், ஸ்கூல் இல்லை காலேஜுக்கு வரணும், டை போடணும், இன்சர்ட் பண்ணிடணும், யூனிஃபார்மாக வரணும், இந்த மாதிரி ரூல்ஸு சின்ன இதுக்கே ரூல்ஸ் இருக்கும்போது நம்ம நாடு இந்தியா எவ்வளோ பெரிய நாடு யோசிச்சு பாருங்கள். பாப்புலேஷனில் வந்து நம்ம சைனாவுக்கு அடுத்துன்றோம். இப்போ வந்து சைனாவையும் பீட் பண்ணிட்டோன்றோம். ஸோ நம்ம நாடு வந்து உலக அளவில் பார்த்தா 7வது பெரிய நாடு. பாப்புலேஷன் அளவில் பார்த்தோம்னா வந்து 2வது 1வது இடத்துல இருக்கும். அப்படின்னா என்னென்னா மக்கள் தொகை நெருக்கம் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு நில அளவில் கம்மியாக இருக்குது, ஆனால் நெருக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ இத்தனை மக்களுக்கும் பொதுவாக ஒரு சட்டம், இந்திய அரசியலமைப்புன்ற ஒரு சட்டம். இதை எப்போ வந்துச்சுன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினோன்னே வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. 1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினோம். ஸோ நம்ம 2 டே கொண்டாடுவோம். இண்டிபெண்டன்ஸ் டே ஒன்று கொண்டாடுவோம், ரிபப்ளிக் டே ஒன்று கொண்டாடுவோம். ரிபப்ளிக் டே நம்ம ஏன் கொண்டாடுறோம்னா, இந்த அரசியலமைப்பு முழுசாக எழுதி வெளியான நாள் தான் நம்ம ரிபப்ளிக் டே. குடியரசு பெற்றுவிட்டோம்னு அது ஜனவரி 26 இனி வரப்போகுது. இப்போ டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் வரும். அதுக்கு அப்படியே ஒரு மாதம் கழிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ரிபப்ளிக் டே லீவ் வரும்னு நம்ம வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. நம்ம போய் நம்ம இந்திய நாட்டுக்கு ஆன சில கடமைகள் இருக்குது நம்மளுக்கு. அதனால் நான் சிலபஸ் சொல்லும் போது ஒவ்வொன்றா சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஜஸ்ட் அவுட்லைன் தான். நான் சிலபஸ் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன்னா என்ன, கான்ஸ்டியூஷன் யார் எழுதுனா, எத்தனை பேர் எழுதுனா, எவ்வளோ நாள் ஆச்சு, ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு என்ன ஹிஸ்ட்ரி, அதுக்கு பின்னாடி வந்து ஆங்கிலேயர்கள் நம்மளை எத்தனையோ வருஷம் ஆண்டாங்க. ஆங்கிலேயர் காலத்தில் உள்ள சில விதிகளையும் நம்ம வச்சுக்கிட்டோம், சில தான் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டோம். பட்டி டிங்கரிங் பார்க்குறோன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பண்ணோம். அந்த விஷயம்லாம் நம்ம ஒவ்வொன்று தனியாக ஒரு கிளாஸ் பார்ப்போம். அடுத்து ப்ரீஆம்பிள்ன்றா வந்து ப்ரிஃபிக்ஸ் பக்கம். அதாவது ஒரு புக்கு நம்ம படிக்கிறோம்னா அதுக்கு முந்தின பக்கம் முகவுரை. அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும். நம்மளுமே நம்ம மூஞ்சியை பார்த்தே சொல்லுவோம், டே நீ வந்து ஃப்ராடு மாதிரி இருக்கா, டே நீ நல்ல பையன்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாங்க ப்ரீஆம்பிள், முகவுரை. அடுத்து வந்து பார்த்தோம்னா சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ். நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அது வளையும் தன்மை கொண்டதா, வளையா தன்மை கொண்டதா, எவ்வளோ பெருசு, இந்த மாதிரி அதில் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்ம சாலியன்ட் ஃபியூச்சர்ஸில் பார்ப்போம். அடுத்ததான் யூனியன் அண்ட் ஸ்டேட்டு. யூனியன்னா ஒன்றியம். இந்தியா ஒன்றிய அரசுன்றோம், மத்திய அரசுன்றோம், எல்லாமே ஒன்று தான். ஒரு பாட்டு கூட இருக்கும், அந்த பாட்டு பண்ணால் காப்பி ரைட்டு போட்டுருவாங்க. ஒன்றியத்தின் தப்பால் அப்படின்னு ஒன்று பாட்டு வரும், பத்தலை பாட்டில். நீங்கள் வேணும்னா அதை அப்புறமா கேட்டுக்கோங்க. நம்ம கம்மிங் பேக் டு த கிளாஸ். யூனியன், அடுத்து ஸ்டேட், ஒன்றியம், மாநிலம். யூடினா நான் ஷார்ட் ஃபார்மாக போட்டிருக்கேன், யூனியன் டெரிட்டரி. இடம் பத்தலை, அது யூனியன் பிரதேசங்கள்னு சொல்லுவோம். அதுவும் நிறையா இருக்குது. அந்த மாதிரிலாம் நான் போனது வந்து யூனியன் பிரதேசம் தான். நம்ம வீடியோ நம்ம யாராவது பார்த்துருப்பீங்க. லக்ஷதீப் ஒரு யூனியன் பிரதேசம், பாண்டிச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம் தான். ஒரு ஸ்டேட்டுக்கும் யூனியன் பிரதேசத்துக்கு என்ன வித்தியாசம், உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்குல்ல, அந்த க்யூரியாசிட்டிக்கான விடையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். சிட்டிசன்ஷிப், குடியுரிமை ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் வந்து அவங்க குடியுரிமையை திறந்துட்டு நான் வெளிநாட்டில் போய் வாழ்கிறேன், நான் என்ஆர்ஐயாக இருப்பாங்க. அப்புறம் அந்த நாடே பிடிச்சி போய் அங்கே குடியுரிமை வாங்கிடுவாங்க. அப்படி வாங்கும்போது வந்து அவங்களுக்கு இந்திய குடியுரிமை ஆட்டோமேட்டிக்காக வந்து விளையிடும். குடியுரிமையை பெறதுக்கு சில வழிகள் இருக்குது, 5 வழிகள் இருக்குது. அந்த 5 வழிகள் என்னன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து 3 வழிகளில் நம்ம குடியுரிமை இழக்கலாம். அது என்ன, நம்ம தேச துரோகம் பண்ணால் நம்ம இழக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டாப்பிக்கும் மேலோட்டமாக அவுட்லைன் தான். இந்த வீடியோவே என்னோட இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நினைக்காதீங்க, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதான் எஃப்ஆர்னு போட்டிருக்கேன். நம்மளுக்கு சில ரைட்ஸ் இருக்குது, உரிமைகள் இருக்குது, நம்ம கேட்கலாம். உரிமை மீறப்படும் போது நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். 6 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒன்று இருந்துச்சு, அதை நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்கிறேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். உரிமை மட்டும் இல்லை, நம்மளுக்கு சில கடமைகள் இருக்குது. நம்ம பதிலுக்கு உரிமை கொடுக்குறது நம்ம கடமை செய்யணும். என்னென்னா வந்து நம்மளோட கொடிகள், நினைவு சின்னங்கள் எல்லாம் மதிக்கணும். இப்போ சிலர்னா நினைவு சின்னங்கள் அவங்க பேர், லவ்வர் பேர்லாம் எழுதி விட்டு அம்புடுறாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அந்த மாதிரிலாம் கடமைகள் இருக்குது. ஆனால் அது வந்து பனிஷ்மெபிள் கிடையாது. அது பனிஷ்மெபிள் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம நாடும் ஒரு வல்லரசு ஆகும். ஒரு சிங்கப்பூரில் எச்சு துப்புனா ஃபைன் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தால் ஆட்டலாம். பின்னாட்களில் எதுனாலும் நடக்கலாம், நம்ம சட்டம் மாறும்.
சட்டமே 1950லேருந்து இப்போ அப்படியே இருக்கானா இல்லை, நிறைய மாறி இருக்குது. அது பேர் தான் நம்ம சட்ட திருத்தம்னு சொல்லுவோம். ஸோ டிபிஎஸ்பி அது ஒன்று இருக்குது. ஸோ இப்போ பாதி சிலபஸ் வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மீதி சிலபஸை நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப லாங்காக போகுது, நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன்.